இந்திய நாடு இப்பொழுது எந்த திசையிலே செல்லுகிறது என்பதை மக்கள் தீர்மானிப்பதற்கு பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. உலகின் தலை சிறந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது இப்பொழுது விவாதத்திற்குரியதாக இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அதில் பிறருடைய தலையீடு இருக்கக்கூடாது. அரசாங்கத்தினுடைய தலையீடோ வெளியாருடைய தலையீடோ இருக்காமல் அவர்கள் சுதந்திரமாக எல்லா கட்சிகளையும் ஒன்றாக நடத்தி தேர்தல்களை நடத்திட ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன். இதுதான் ஜனநாயக நாட்டின் அடிப்படை கோட்பாடு. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறை இதுவரை இருந்தது என்று சொன்னால், மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்திய நாட்டினுடைய பிரதமர், மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை என்றால் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் என்று இருந்த அந்த சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு மாற்றாக அரசாங்கம் விரும்புகின்ற ஒருவரை நியமிக்கலாம் என்று மாற்றியதன் மூலமாக தேர்தல் ஆணையம் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்பிய போது பெரிதுபடுத்தாத பலர் இப்போது அதை உணர்ந்திருக்கிறார்கள். காரணம், தேர்தல் ஆணையம் ஒற்றை பாதையிலே, அதாவது பொதுவாக எல்லோருக்கும் என்று இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்பார்க்கின்றவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் செயல்படுகிறது என்ற அச்சம், சந்தேகம் பெருத்தளவிலே வலுத்திருக்கிறது. இது பற்றி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து முறையிட்டு வந்தோம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தோம். ஆனால் அரசாங்கம் தயாராக இல்லை. நாடாளுமன்றம் என்பது விவாதிக்கின்ற மன்றம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசலாம். தீர்வு என்ன என்பது அடுத்த பிரச்சனை. நாங்கள் எழுப்புகிற சந்தேகங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. பெரும்பாலும் அவர்கள் சொல்வதும் இல்லை. இப்போது பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து பல கேள்விகளை எழுப்பினோம். ஒன்றுக்கு கூட அவர்கள் விடை தரவே இல்லை. மாறாக தங்களுடைய சாதனையை பற்றி மட்டும்தான் பேசிவிட்டு போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிற இந்த அரசாங்கம் ஏன் விவாதத்திற்கு வரவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. நமட்டு சிரிப்பு, கிண்டல் சிரிப்பு, இப்படியே போகிற சூழலில் சில மசோதாக்களை மட்டும் தங்களுக்கு ஏற்றவாறு வேகமாக விவாதமே இல்லாமல் நிறைவேற்றி கொண்டார்கள். குறிப்பாக நேற்றைக்கு மக்களவையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட 3 கருப்பு மசோதாக்கள் என்று தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற 3 சட்டங்கள். அது இப்போது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்படலாம் என்றாலும் கூட அந்த நாடாளுமன்ற குழுவிலும் பெரும்பான்மையான ஒரு ஆளுங்கட்சியினர் தான் இருப்பார்கள். எனவே எதிர்கட்சியினருடைய கருத்து அதில் எடுபடாது. அந்த 3 சட்டங்களையும் ஏன் கருப்பு சட்டங்களாக வர இருக்கிறது அந்த மசோதாக்களை என்று சொல்கிறோம் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அல்லது அமைச்சர், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் அல்லது பிரதமர், இவர்களில் யாராக இருந்தாலும் 1 மாத காலத்திற்கு சிறைச்சாலையில் விசாரிக்கப்படாமல் தண்டனை எதுவும் விதிக்கப்படாமல் இருந்தாலே அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம் என்று ஒரு விசித்திரமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது ஜனநாயக நாடா என்ற கேள்வியை எழுப்பினோம். காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அவசர நிலை காலத்தை பற்றி இப்போது விமர்சிக்கிற பாரதிய ஜனதா கட்சி இப்போது அவசர நிலை என்று அறிவிக்காமலே அவசர நிலை காலையை விட மோசமான சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். ஏற்கனவே UAPA என்ற ஒரு சட்ட திருத்தம் வந்தது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்பது. அதன் மூலம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு தனி மனிதனை தீவிரவாதி என்று முத்திரை குத்தி அவனை கைது செய்யலாம், எவ்வளவு நாள் வேண்டுமானால் வைக்கலாம் என்ற சட்டம் இப்பொழுது பல பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சிறுபான்மையினரை சார்ந்தவர்கள் சிறையில் அந்த சட்டத்தின் கீழ் வருகிறார்கள். மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. காரணம், பல்வேறு பிரச்சனைகள் அன்றாடம் தலையெடுக்கிற போது ஊடகங்களுக்கும் இதற்கு முக்கியத்துவம் தருகிற வாய்ப்புகள் குறைந்து போகின்றது. நாங்கள் நாடாளுமன்றத்தில் கதறுகிறோம், வாதாடுகிறோம், பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கிறோம், ஆனால் அனுமதிக்கப்படுவதில்லை. அதுபோல் இன்றைக்கு ஆன்லைன் கேமிங் என்பது விவாதமே இல்லாமல் முடிந்தது. அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மசோதா. இது மாதிரி பல மசோதாக்கள் விவாதம் இல்லாமலே நிறைவேறிவிட்டன. ஆக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் என்பது ஆளுங்கட்சியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்தது. விவாதத்திற்கு தயாராக இல்லாத ஒரு அரசாங்கம், அவைக்கு வராத பிரதமர், கேள்விகளுக்கு பதில் சொல்லாத உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தராத ஒரு நாடாளுமன்றமாக இந்திய நாட்டின் நாடாளுமன்றம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகம் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருக்கின்றது. மக்களுக்கு வாக்குரிமை இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கான உரிமை இல்லை, எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசியல் கட்சிகளை மிரட்டி ஒடுக்கி ஏதாவது அவர்களை ஒதுக்கி தள்ளுவதற்கு என்னென்ன முயற்சிகளோ அத்தனையும் மேற்கொள்கிறார் என்றால் நாடு எந்த பாதையை நோக்கி செல்கிறது? இன்றைக்கு முதலமைச்சர் விடுத்திருக்கிற அறிக்கையில் சர்வாதிகார பாதையிலே செல்கிறது என்று அப்பட்டமாக
குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த அளவிற்கு அவர்கள் கொண்டு வருகின்ற மசோதாக்கள், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பல சட்டங்கள் இப்போது கொண்டு வர முயல்வது, இதெல்லாம் எதிர்த்துதான் பேச வேண்டும் என்று நாங்கள் விளைகிறோம், வாதாடுகிறோம், போராடுகிறோம். ஆனால் வெளியே எங்களுக்கு தரப்படுகிற பிம்பம் என்பது எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடக்க விடுவதில்லை என்று. உண்மை அதுவல்ல. ஆளுங்கட்சி விவாதத்திற்கு தயாராக இல்லை. எங்களுடைய குரல் வலை நெரிக்கப்படுகின்றது, உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. எங்களை தாண்டி இப்போது அடிப்படையிலே மக்களுடைய வாக்குரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது இந்திய நாடு இதுவரை இல்லாத ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை தயவு செய்து நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று யாரும் விமர்சிக்காமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய அபாயத்தை உணர்ந்து நாங்கள் போராடுகிறோம் என்ற அடிப்படையில் இந்த சட்டங்களை குறித்து நாங்கள் வெளியிடத்தில் பொதுக்கூட்டங்களில் பேசலாம், அறிக்கைகளின் மூலமாக செய்யலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசினால் அது உலகம் முழுவதும் போகும், இந்தியா முழுவதும் சென்று சேரும். அந்த மன்றத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த கூட்டத்தொடர் என்பது உப்பு சப்பு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முடிந்து போயிருக்கிறது. மசோதாக்கள் நிறைவேறின என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் மசோதாக்கள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் கேட்ட விவாதங்கள் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமான சட்டங்களை இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னதற்கும் மரியாதை இல்லை. இப்படித்தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது. எந்த பிரதமரை நீங்கள் அதாவது பிரதமர் ஒரு மாத காலம் பிடித்து சிறையில் வைக்கக்கூடிய சூழல் எப்போது வரும் என்பது மிகப்பெரிய வினா. பிரதமரை எந்த காரணத்தை முன்னிட்டு யார் கைது செய்து சிறையில் வைப்பார்கள்? இந்த கேள்விக்கு முன்னால் மாநிலங்கள் எத்தனை இருக்கின்றன, யூனியன் பிரதேசங்கள் எத்தனை இருக்கின்றன, அதில் இவர்களுக்கு பிடிக்காத ஆட்சிகள் எத்தனை இருக்கின்றன. இப்போது டெல்லி முதலமைச்சர் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் சிறையில் இருந்த நாட்கள். ஜார்க்கண்ட் இன்றைய முதலமைச்சர், அவர் சிறையில் இருந்த நாட்கள். தமிழ்நாட்டிலே ஒரு அமைச்சர், இப்படி பல பேர். பல மாநிலங்களில் மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் அபாண்டமாக படி சுமத்தி ஒன்றிய அரசினுடைய சில பிரிவுகளினாலோ அல்லது வேறு காரணத்தை வைத்தோ அவர்கள் மீது வழக்கே தொடுக்காமல் தூக்கி விசாரணையின்றி உள்ளே வைத்து, அதுதான் வேடிக்கை. நோ ட்ரையல், நோ கன்விக்ஷன். இது இல்லாமல் ஒருவர் சிறையில் இருந்தாலும் கூட கணக்கில் எடுக்கலாம். முன்பு ஒருவருடைய பதவி நீக்கம் செய்யப்படும். எப்பொழுது என்றால், அவர்கள் கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தால் அவர்கள் அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது. அது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே பொருந்தும், அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வேடிக்கையாக இருக்கிறது. 2 ரிமாண்ட், நீதிமன்றம் 2 ரிமாண்ட் வைத்து ஒருவரை உள்ளே வைத்தால் அவர்களை உடனே பதவி நீக்கம் செய்யலாம். அவர் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம். என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருவரை, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒருவரை ஒரு கருப்பு சட்டத்தின் மூலமாக தூக்கி எறிகின்ற ஒரு கடுமையான, ஏற்றுக்கொள்ள முடியாத, சர்வாதிகாரத்தனமான இந்த போக்கைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். கருப்பு சட்டம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து இதை நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் வெளிப்படையாக முன்னமே சொல்லிவிட்டேன். இது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு சென்றாலும் அதனுடைய தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருப்பார். அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எங்கள் குரல் எடுபடாது. அதிகபட்சம் பேசினால் டிசன் நோட் என்று ஒன்றை தரலாம். உங்களைப் போல இருக்கின்றவர்களோ, பொதுமக்களின் பிரதிநிதிகளோ, வழக்கறிஞர்களோ அதிலே தங்களுடைய கருத்தை பதிவு செய்தாலும் அதெல்லாம் அறிக்கையிலே ரிப்போர்ட் என்று சொல்வார்கள், அதில் வரும் என்று உத்தரவாதம் இல்லை. அதற்கு பின்னால் நாடாளுமன்றத்திற்கு 2 அவைகளுக்கும் வருகிற போது அவர்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை உடன் ஆதரவு தருவதன் மூலமாக அது நிச்சயமாக நிறைவேறுவதற்கு பின்னால் எதிர்கட்சிகள் மீது கடுமையான அடக்குமுறை அவிழ்த்து விடப்படும். எதிர்கட்சி தலைவர்கள் மீது கடுமையான அளவிற்கு துன்புறுத்தல்கள் நடக்கும் என்றால் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். எங்கே போகிறது இந்திய நாட்டின் ஜனநாயகம்? அதைத்தான் நான் கேட்கிறேன். எங்கே போகிறது இந்திய நாட்டின் ஜனநாயகம்? எங்கே போகிறது என்றால் அதிலேயே எல்லாம் அடங்கியிருக்கின்றது. உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு என்று பெயர் எடுத்திருக்கின்ற நாடு, பல சோதனைகளை கடந்து வந்த நாடு, அவசர நிலை கூட ஒரே ஆண்டில் திரும்ப பெறப்பட்டு அதனுடைய தவறுகள் திருத்தம் செய்யப்பட்ட நாட்டில் அந்த பெயர் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் துணையோடு, பெரும்பான்மையின் துணையோடு இப்படி நிறைவேற்றி கொண்டே போனால் ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியையும் பெரிய சோதனை காலத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இதை உணர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கின்றது. எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் எதிர்க்கிற எங்களுக்கு ஆதரவாவது தர வேண்டும். திரும்பி அதையே கேட்கிறீர்கள். நாங்கள் சொல்கிறோம் என்பதல்ல. சிபிஐ, இன்கம் டேக்ஸ், தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்கள் கருத்தில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் என்பதில்லை. நடைமுறை சொல்கிறது. அவர்கள் அந்த
அந்த அதிகாரத்தை எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார்கள், அந்த பிரிவுகளை, அந்த அமைப்புகளை எல்லாம் எப்படி தவறாக துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், எப்படி இந்த அமலாக்கத்துறை என்பது சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தேர்தல் ஆணையம் இப்போது எப்படி செயல்படுது, நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பது போல கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகின்றது. மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன். எங்கே போகிறது ஜனநாயகம் என்றால், இந்த அரசாங்கத்திற்கு ஜனநாயகத்திற்கு மாறாக அதன் பெயரால் வேறு திசையிலே இந்த நாட்டை இழுத்து போகிறார்கள். அது உலக அளவிலே மட்டுமில்லை, இங்கே வாழ்கிற மக்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளை உருவாக்கும்.